என் செல்ஃபோனை தொலைச்சிட்டு ஏசப்பான்னு சொல்லிட்டு, அப்பா செல்லு இல்லைன்னா யாரும் எங்களுக்கு வேலை தர மாட்டாங்கப்பா, ஏஜென்சி மூலிமா நான் வந்திருக்கிறேன்ப்பா, என் செல்லை எடுத்துக்கிட்டாங்கப்பா, இன்னையோட 4 நாளாகுதுப்பா. என்னோட நம்பரை கேட்டால் ஃபோன் பண்ணி நான் நம்பரு கேட்டால் ஸ்விட்ச் ஆஃபில் இருந்துச்சு என் ஃபோனு. அதை எடுத்தவங்களும் இது வரையும் கொடுக்கல. போலீஸுக்காரவங்ககிட்டையும் நான் சொல்ல, 50,000 20,000 செல்லாக இருந்தால் நாங்கள் கண்டுபிடிச்சி கொடுத்துருவோம். இந்த பட்டன் செல்லெல்லாம் யாரும் கொடுக்க மாட்டாங்கம்மா. 5க்கு ஏதோ 200 300 கொடுத்துட்டு தண்ணி அடிச்சிருப்பானுவன். அதுக்காக மெனக்கிட முடியாது. நீ எப்படியாவது ஒரு முறையாக நீ வந்து அதுமாதிரி செல்லு ஒரு 1000 ரூபாயில வாங்கி வச்சுக்கேன்னு போலீஸுக்காரங்க சொன்னாங்க. அதுமாதிரி நான் வந்து அதே இடத்துல போய் 4 நாளாக எந்த இடத்துல தொலைச்சனோ அந்த இடத்துல போய் நான் கிளங்கி எழுத, ஏசப்பா எல்லா ஏஜென்ட்ஸ் நம்பர் அதில் தானே இருக்குது, எனக்கு யார் வேலை கொடுப்பா, கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் படுத்திருக்கிறேன் ஏசப்பா, ஒருவேளை சோத்துக்கும் படுக்க இடம் இல்லாமல் பஸ் ஸ்டாண்டில் படுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் கதறி அழுவும் போது ஒரு தம்பி எனக்கு முன்னாடி எதுக்கு வந்து, அம்மா எதுக்காக நீ அழுவுற, இது மாதிரி ஃபோனை தொலைச்சிட்டான்ப்பா, அம்மா நான் படுத்திருந்த வீட்டில் என்னை யாரும் என்னை அடித்து எழுப்பி கொண்டு வந்து இவ்வளோ ஒரு லட்சக்கணக்கில் சனங்களை உன் முகத்தை என்னை பார்க்க வச்சாங்க, நீ எதுக்காக கலங்குற அழுவுறேன்னு சொல்லும்போது, இது மாதிரி செல்ஃபோனை காணப்பா, இது இல்லாமல் நான் வேலை செய்ய முடியாதுன்னு சொன்னப்பா. இந்த ஒரு நிமிஷம் 11 மணிக்குள்ளே உனக்கு 5000 செல்லு நான் வாங்கி தரேம்மா, நீ கலங்காதன்னு சொல்லி எனக்கு 2000 செல்லை வாங்கி கொடுத்து, அறிமுகம் இல்லாத தம்பி எனக்கு வாங்கி கொடுத்த பிள்ளைக்கு கொடானக்கொடி ஏசப்பா, எனக்கு இதுவரை நடத்தி கொண்டு வந்துக்கு கொடானக்கொடி நன்றி ஏசப்பா, நன்றி.